இன்னைக்கு எல்லாரும் ஓரளவுக்கு வசதி ஆகிட்டோம், எல்லாரும் கையில் டிஜிட்டல் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். சோத்துக்கு மதியம் ஒரு வேளை சோறு கிடைக்குமேன்றதுக்காக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அந்த சத்துணவு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்ல காசு இல்லைன்ட்டு ஒரு சீஃப் செக்ரட்டரி சொன்ன உடனே சத்துணவு திட்டத்துக்கு நிதி கொடுங்கன்னு சொன்ன உடனே சாராய ஆலை வைக்க லைசன்ஸ் வேணுன்றவெல்லாம் போய் சத்துணவு திட்டத்துக்கு நிதி கொடுத்தான். டிஎன்பிசில இருந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல, அது போல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து தற்காலிகமாக இல்ல டிஎன் குரூப் 4 மாதிரி இளநிலை உதவியாளர்கள் என்று ரூல் 10A1 சொல்லுவாங்க. அந்த 10A1 என்ற விதியின் கீழ் டிஎன்பிசி இலிருந்து எடுப்பதற்கு பதிலாக இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து ஆட்கள் எடுத்து தற்காலிகமா பண்ணிருப்பாங்க. அவங்க எது வரைக்கும் கேட்டா டிஎன்பிசில இருந்து எக்ஸாம் எழுதிட்டு வர்றது வரைக்கும். டிஎன்பிசி இருந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தா வீட்டுக்கு போன வச்சிருவாங்க. எல்லா சம்பளம் இன்கிரிமெண்ட் கிடையாது, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் உண்டான எல்லா சம்பளமும் உண்டு. இது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அது என்ன பண்ணுவாங்கன்னா, டெம்பரரியா இருக்கிறாங்களா அவங்களுக்கு வேலை போற மாதிரி ஊஸ்டிங் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாசம் ஒருத்தர் மெடிக்கல் லீவ் போடுவார். அந்த ஒரு மாசம் வேலை பார்ப்பாங்க, அடுத்து இன்னொருத்தர் மெடிக்கல் லீவ் வேலை போகாம பார்த்துப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் டிஎன்பிசி எக்ஸாம் வச்சிட்டாங்கன்னா மொத்த பேர் விட்டு போகணும். ஏன்னா நீ எக்ஸாம் எழுதி வரல, வேணா நீ போய் எக்ஸாம் எழுது. அதுல சில பேர் தேர்வு எழுதுவதற்கான அதிகபட்ச வயதை கடந்திருப்பாங்க. கலைவாணத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏதோ நடக்குது. அந்த தற்காலிக அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு துண்டுல பணத்தை ₹1 ₹2 வசூல் பண்ணி அமௌண்ட் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் போகுது. நான் வேலை பார்த்த டிஎஸ்பி சொன்னார். அமௌண்ட் எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு அமௌண்ட் ₹1,00,000 என்னமோ நினைக்கிறேன். அதை கொண்டு போய் எம்ஜிஆர் கிட்ட அந்த துண்டுல போய் காசை கொடுத்து சத்துணவுக்கு நிதி அப்படின்னு கொடுத்துட்டு எம்ஜிஆர் காலில் வந்து கும்பிட்டோன்னே அப்படியே கட்டி பிடிச்சிட்டேன். எம்ஜிஆர் சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு இஷ்யூ ஆர்டர்ஸ். ஒரே நாள் பர்மனெண்ட் எல்லாம் 50 வயசானவெல்லாம் பர்மனெண்ட் ஆனா. இந்த சத்துணவு திட்டத்தை அந்த எம்ஜிஆர் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுற அந்த இமேஜஸ் கூட கூகுள்ல வரும். அது அவ்வளவு ஏழைகள் வீட்டில் விளக்கேற்றியது, ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்தது. இதனால அட்டாச் ஆகுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அது முக்கியம்.